வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரசல்மேனியா தமிழ். நீங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களில் பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரோமன் ரெயின்ஸ் தான் இப்போ கரண்ட்லி லாங்கஸ்ட் ரேஞ்சின் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். பட் ஆனால் வேர்ல்டு சாம்பியன் கிடையாது. ஏன்னா ரஸ்லிங் உலகத்துடைய லாங்கஸ்ட் ரேஞ்சின் வேர்ல்டு சாம்பியன் அது பிரானோ சாமண்ட்ரோ தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 4500 நாள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்கிறாரு. அதுலேயும் கண்டிப்பாக 2200 நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைட்டில், அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஒரு தடவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி 1200 நாள் வச்சிருக்காருல, அவர் பார்த்தீங்கன்னா 2200 நாள் வச்சிருக்காரு. ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் லாங்கஸ்ட் ரேஞ்சின் சாம்பியன் அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது இப்போ அவர் வந்து இப்போ வச்சிருக்கிற டைட்டில் வேணால் லாங்கஸ்ட் ரேஞ்சின்னு சொல்லலாம். ஆனால் மொத்த வேர்ல்டு டைட்டிலையும் வச்சுக்கிட்டு லாங்கஸ்ட் ரேஞ்சின் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னா ஒரே ஒருத்தரால் தான் சொல்ல முடியும், அவர் தான் பிரானோ சொல்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார். பிரானோ சாமண்ட்ரோடைய ரெக்கார்டு முடியெடுக்கணும்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை வருஷம் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அவருடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரசல்மேனியாவில் டிஃபெண்ட் பண்ணுறாருல, அதில் அவர் வின் பண்ணிட்டாருன்னா சம்மர் ஸ்லாம் வரைக்கும் ஒரு சாம்பியனாக இருக்கணும். அப்படி சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ஒரு இந்த வருஷம் ரசல்மேனியா டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டு சம்மர் ஸ்லாம் ரீட்டைன் பண்ணிடுவார். சம்மர் ஸ்லாமுக்கு அடுத்த ஷோவில் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனுடைய ரெக்கார்டை பீட் பண்ணிடுவார். ஹல்க் ஹோகன் வந்து அந்த சாம்பியன்ஷிப் வச்சுருக்காருல, அவர் 3வது இடத்துல இருக்கார். அதை பீட் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் 3வது இடத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 வருடம் சாம்பியனாக இருந்தார்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவார், செகண்ட் லெவலுக்கு போயிடுவார். அந்த முதல் லெவலுக்கு போகணுன்னா கூட ஒரு 3 வருஷம், அதாவது இப்போ 2024 ரோமன் ரெயின்ஸ் மட்டும் 2030 வரைக்கும், எப்படி 2030 வரைக்கும் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்தாருன்னு வைங்களேன். வயசாகி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தானே? அதெல்லாம் கிடையாது. 2030 வரைக்கும் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்தாருன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் அதிக நாட்கள் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய சாதனை படைப்பார். ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே பிரானோ ஸ்டோமோடைய அந்த லாங்கஸ்ட் ரேஞ்சின் ரெக்கார்டை பீட் பண்ண ஒரே ஆள் ரோமன் ரெயின்ஸ் தான். அப்படிங்கிற பேரும் பெருமையும் ரோமன் ரெயின்ஸுக்கு வரணும். அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் முதல்ல என்ன பண்ணணும்? கோடி ரோட்ஸை வீழ்த்தணும். கோடி ரோட்ஸை வீழ்த்திட்டாருன்னா அடுத்தது நிறைய ஆப்போனன்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் வீழ்த்தி அது பிரச்சனை இல்லை. அண்ணனுக்கு கோடி ரோட்ஸ் மட்டும் தான் பிரச்சனை. ஏன்னா அண்ணன் வருஷத்துக்கு 2 தடவை தான் சண்டை போடுறாரு. அதனால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரசல்மேனியா ஒப்பத்திடலாம். அப்படி தொடர்ந்து இன்னும் ஒரு 6 ரசல்மேனியாவை இதே போல் 6 கோடி ரோட்ஸ் வருவாங்களா, 6 கோடி ரோட்ஸையும் எதிர்த்து அண்ணன் மட்டும் 2030 வரைக்கும் போயிட்டார்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா ரஸ்லிங் உலகத்திலேயே அதிக நாட்கள் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்த ஒரு பெருமை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு கிடைக்கும். பட் ஆனால் இந்த வருஷமே ரோமன் ரெயின்ஸுக்கு டைட்டில் பேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில செய்திகள் வருது. அதில் ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டே முறியடிக்க முடியாது, இதில் எங்கிட்ட பிரானோடைய ரெக்கார்டை முறியடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் ரோமன் ரெயின்ஸோடைய ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, எங்கள் அண்ணன் 2030 வரைக்கும் சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அவர் வந்து லாங்கஸ்ட் ரேஞ்சின் சாம்பியனாக இருப்பார், நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு நம்புனீங்கன்னா அவங்க மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அண்ணன் கண்டிப்பாக வந்து 2030 வரைக்கும் சாம்பியனாக இருப்பார், அது வரைக்கும் நானும் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆட்சியும் தெரியல, நாம் இருக்கிறதும் சரியில்லை, வேலையும் இல்லை. போகிற போக்க பார்த்தா இன்னும் அடுத்த 2 வருஷம் தாங்குமானே தெரில. அந்த வகையில் சொல்கிறேங்க.